என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிமிட்ஸ் ப்ராப்ளத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபார்முலா பாருங்கள். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஏ. இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம எப்படி எழுதலாம்னா என் இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் ஒன். இது வந்து ஆக்சுவலி வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. பட் நம்ம இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்தில் நம்ம சால்வ் பண்ணோம். சரி, வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். எவாலுவேட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 எக்ஸ் கியூப் மைனஸ் 8 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த ஃபார்முலா கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இங்கே வந்து என்னென்னா இங்கே பவரில் வந்து லிமிட் எக்ஸ் டென்ஸ் ஏ, ஓகே இது ஓகே கரெக்டாக இருக்குது. ஏ இருக்க இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குமா 2 இருக்குது. இப்போ எக்ஸ் பவர் என் இருக்க இடத்துல நம்மளுக்கு 3 இருக்குது. மைனஸ் இங்கே பாருங்கள் ஏ பவர் என்னு இருக்குது, கரெக்டுங்களா? என்ன இருக்குமா ஏ பவர் என். ஆக்சுவலி என்னன்னா இங்கே வந்து ஏ பவர் என் இருக்குது, நமக்கு இங்கே என்னமா இருக்குது 8 தான் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பவரில் வந்து எழுதணும். சரிங்களா? அப்படி எழுதுனா வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ எழுதிட்டோம்னா அந்த எழுதலாங்களா? பாருங்களேன், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்தை எழுதுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரில் என்ன இருக்குமா எக்ஸ் மைனஸ் 2 அதையும் எழுதிக்கிறேன். இந்த எக்ஸ் கியூப் அதையும் எழுதிக்கிறேன். மைனஸ் இந்த 8 நான் என்ன பண்ணணும்னா ஏ பவர் என் மெத்தடுக்கு நம்ம வந்து மாற்றணும். கரெக்டாப்பா? புரிஞ்சுக்கலாமா? அதுக்கு ஒரு ஈஸியான ஹிண்ட்டு சொல்லித்தரமா, நல்லா கவனிச்சுங்க. இங்கே பாருங்களேன், எக்ஸ் இருக்க இடத்துல என்னென்னா 2 கொடுங்க. எக்ஸ் இருக்க இடத்துல 2. இங்கே பாருங்கள், எக்ஸ் இங்கே இருக்கா, இந்த இடத்துல என்ன 2 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் 2 பவர் 3 ஆகிடுமா? என்னமா சொல்கிறேன், எக்ஸ் இருக்க இடத்துல 2 கொடுங்க. அந்த எக்ஸ் இருக்க இடத்துல 2 கொடுத்தா என்ன ஆகிடுமா, எக்ஸுக்கு பதிலாக 2 வந்துருப்பா. அப்போ 2 பவர் 3. சரிங்களாம்மா? இப்போ இது என்னென்னா இதை வந்து நம்ம வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாக்ஸ் பண்ணி இங்கே வந்து சைடில் 2 பவர் 3 எழுதிக்கலாம். இது எப்படி சார் 2 பவர் 3 எழுதுனேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்களேன், இந்த கொடுத்தக்கூடிய 8 தான் நான் வந்து 2 பவர் 3 எழுதியிருக்கேன். கொடுத்தக்கூடிய 8 தான் 2 பவர் 3 எழுதியிருக்கேன். கால்குலேட்டர் அடிச்சு பாருங்கள், 2 பவர் 3 வந்து என்னமா 8. புரியுதாம்மா? அதுதான் எழுதியிருக்கேன். சரிங்களாப்பா? இது பார்க்கும்போது என்னென்னா நம்மளுக்கு வந்து பழைய இந்த ஃபார்முலா மெத்தட் வந்துச்சாமா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஏ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஏ ஃபார்முலா வந்துச்சாமா. அப்போ என்னென்னா நம்ம இதை வந்து பாக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாமாமா. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்க இடத்துல என்னமா இருக்குது 3 இருக்குது. ஏ இருக்க இடத்துல நம்மளுக்கு என்னமா இருக்குது 2 இருக்குது. சரிங்களாம்மா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பவரை தூக்கி முன்னாடி போட்டுடலாமாம்மா. பவரில் என்ன இருக்குமா 3. அப்போ 2 பவர் என்ன பண்ணுவோம் -1 பண்ணுமா, 3 - 1. சரிங்களா? அப்போ 3 2 3 - 1 பண்ணுமா 2. சரிங்களாம்மா? இப்போ கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாமாப்பா. இப்போ என்ன வரும் 3 ப்ராக்கெட் ஓப்பன், இங்கே நம்ம இருக்குது 2 ப்ராக்கெட் க்ளோஸ், ஸ்கொயருக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் பட்டன் நம்ம ஆன்சர் நம்ம வருது 12. இவ்வளோ தான் ஆன்சர். சரிங்களாம்மா? இது எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்மா, n இன்ட்டு ஏ பவர் n - 1 ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம்ப்பா. சரிம்மா, இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எவாலுவேட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 4 எக்ஸ் பவர் 5 மைனஸ் 1024 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 4 கொடுத்துருக்காங்க. இது பாருங்களா, நம்மளுக்கு 2 பவர் 3 வந்து 8 வந்து நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கனால ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுட்டோம். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சேம் ஹிண்ட்டு தான். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 4 எழுதிக்கிங்க. இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் எழுதிக்கிங்க எக்ஸ் மைனஸ் 4, எக்ஸ் பவர் 5 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அது அப்படியே எழுதிக்கிங்கம்மா. மைனஸ் இந்த 1024 வந்து நம்ம என்னென்னா நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்களேன். இந்த எக்ஸுக்கு பதில் வந்து 4 கொடுங்க. ஆக்சுவலி வந்து இது ஈஸியாக ஞாபகத்திற்காக தான் நான் இந்த ஹிண்ட் சொல்லித்தரேன். எக்ஸுக்கு பதில் என்னன்னா 4 கொடுங்க. இங்கே எக்ஸுக்கு பதில் 4 கொடுக்கலாமாப்பா. அப்போ 4 பவரில் என்ன இருக்குமா 5, அந்த 5 அப்படியே தான் வரும். சரியாம்மா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்கள், இந்த 4 பவர் 5 இருக்குமா, 4 பவர் 5ங்கிறது என்னென்னா இப்போ கால்குலேட்டர் அடித்து பாருங்களேன், 4 பவர் 5 என்ன வருது 1024. புரியுதாப்பா? இந்த 4 பவர் 5 தான் வந்து 1024. அதை தான் வந்து நம்ம எப்படி மாற்றி எழுதியிருக்கோம்மா. இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா இந்த ஃபார்முலா ஃபார்மெட்டுக்கு வந்துடுச்சு. இதை நம்ம பாக்ஸ் பண்ணிடலாமாப்பா. இப்போ நம்ம என்னம்மா பண்ணலாம், இந்த 4 பவர் 5 பவரில் இருக்கிற தூக்கி முன்னாடி போடலாமா, 5 ஆகிடும் 4. அப்போ என்ன பவர் என்ன பண்ணணும் -1. அப்போ 5 - 1 அப்போ என்ன வரும் 5 4 5 - 1 நம்மளுக்கு என்னமா வரும் 4. சரியாம்மா? இது கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணலாமாப்பா. 5 ப்ராக்கெட் ஓப்பன் 4 ப்ராக்கெட் க்ளோஸ், பவரில் என்ன பண்ணலாம் 4 ஈக்குவல் வந்து என்ன வருது 1280. புரியுதாம்மா? இப்படி தான் வந்து என்னென்னா நம்ம கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்தை வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுப்பா. இப்போ எவாலுவேட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 5னு கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்தக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5 டினாமினேட்டரில் என்ன இருக்குமா எக்ஸ் மைனஸ் 5, நம்மளுக்கு என்ன இருக்குமா எக்ஸ் ஸ்கொயர். ஆக்சுவலி நம்ம இது என்னென்னா இங்கே வந்து என்ன ஏ பவர் என் ஃபார்முலா வரணும், எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் வரணும். இங்கே வந்து 25 கொடுத்துருக்காங்க. இந்த 25 வந்து நம்ம வந்து பவரில் வர மாதிரி எழுதணும்ப்பா. எப்படி எழுதலான்னு பாருங்களேன். இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுங்கம்மா 5 கொடுங்கப்பா. எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுங்க 5 கொடுத்தீங்கன்னா ஆகிடுமா அது 5 ஸ்கொயர் ஆகிடும். சரிங்களாம்மா? அதாவது நான் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 25 தான் என்ன பண்ணியிருக்கோம்மா 5 ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? 5 ஸ்கொயர் நம்ம 25. இப்போ இது வந்து ஃபார்முலா மெத்தடுக்கு வந்துருச்சு. நம்ம இது வந்து என்னமா பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னமா வரும் 5 ஸ்கொயர் வருங்களா. இப்போ வந்து ஃபார்முலா வந்து என்னென்னா n இன்ட்டு ஏ பவர் n - 1.
ஃபார்முலா தெரியலனாலுமே இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம இதை ஞாபகம் வச்சு சால்வ் பண்ணிடலாம். பவரில் என்ன இருக்குமா நம்பர், அந்த நம்பர் 2ங்கிற நம்பர் தூக்கி முன்னாடி போடுங்க. 5 இப்போ பவர் வந்து மைனஸ் பண்ணுங்கள், 2 - 1 சரியாம்மா, அவ்வளோதான். இப்போ 2 5 2 - 1 என்னமா வரும் 1. இப்போ 2 × 5 என்ன வரும் 10. இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர்மா. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். லிமிட் x → 2 கொடுத்துட்டாங்க. டினாமினேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க x - 2. ஆனால் அங்கே வந்து நியூமரேட்டரில் பாருங்கள் x⁴ கொடுத்துருக்காங்க மைனஸ் இது வந்து 64ன்னு கொடுத்துருக்காங்க. 64ங்கிறது பவர் வந்து 6 யூஸ் பண்ணி நம்ம என்ன நம்பர் கொடுத்தா 64 வரும்னு சொல்லி நம்ம பார்க்கணுமா. அதுக்கு வந்து ஈஸியான ஹிண்ட் என்னம்மா, எக்ஸ் இருக்க இடத்துல 2 கொடுக்குறது. இந்த எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன கொடுக்கலாம் 2 கொடுக்கலாம். அப்போ 2⁴ அப்போ என்னென்னா 64 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ 2⁴ சொல்லி எழுதியிருக்கோம். கரெக்டாப்பா. இப்போ கால்குலேட்டர் அடித்து பாருங்கள். இங்கே பாருங்கள் 2⁴ ஆன்சர் என்னம்மா 64 சரிங்களா. அப்போ லிமிட் x → a x⁴n - a⁴n / x - aங்கிற ஃபார்மெட்டில் வந்துடுச்சு. அப்போ இதோட ஃபார்முலா என்ன n × a⁴n - 1 சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பவர் தூக்கினா முன்னாடி போடலாங்களா. அப்போ 6 வந்து முன்னாடி வந்துடும் சரியாம்மா. இதை பாக்ஸ் பண்ணி வச்சுங்க. 6 வந்து முன்னாடி வந்துடும். 2⁴ 6 - 1 கரெக்டாம்மா. அப்போ 6 2⁴ 6 - 1 5. இதே கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்கம்மா. 6 bracket open 2 right close. பவருக்கு வந்து இந்த மாதிரி ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கால்குலேட்டர் பட்டில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை அமுத்துங்க. பவர் 5. இப்போ ஆன்சர் என்ன வருது 192 தான் வந்து இதனுடைய ஆன்சர்.